நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். வாழ்க்கையில் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகணுங்கிற ஆசை இருக்கா? இருக்குமில்ல உங்களுக்கு? எல்லாமே யாருக்கும்? யாருக்காவது இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கு இல்லையா? அந்த சக்ஸஸ்ங்கிற ஒரு ரேஷியோவை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லித்தரேன். இது பரிகாரம் கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லை, சம்பாதிச்சுட்ருக்கேன், செலவாயிட்ருக்கு, தங்கம் சேர்க்க முடியல, பணம் சேர்க்க முடியல, எல்லாம் சொல்கிறாங்க. அது பணம் சேர்க்கறதுக்கான ஒரு டிப்ஸு, உங்களுடைய நகை சேர்க்கறதுக்கான ஒரு டிப்ஸு, நீங்கள் வாழ்க்கையில் சோர்வே அடையக்கூடாது, அதுக்கான ஒரு டிப்ஸு செய்கிறீங்களா? அழகாக செய்யலாம். காலையில் 5 to 6 பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு விளக்கேற்றுங்க. குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு விளக்கு. நம்ம சாமியை டச் பண்ண போகிறதில்ல, ஃபோட்டோவில் இருக்கிற பூவை எடுக்க போகிறதில்ல, காஞ்ச பூவை எடுக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்கு 4 விளக்கு இருக்குன்னா ஒரு விளக்கு ஏற்றுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் ஓம் திருவிளக்கே போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுங்க. இல்லை ஜாக்கிர ஜோதி ரூபாய நமக அப்படிங்கிற ஒரு விளக்கேற்றிட்டு உட்காருங்க. தியான நிலையில் உட்காரணும். கைகள் இப்படி இருக்கணும். இல்லைனா சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. கை அப்படி வச்சுட்டு தொடையில் வச்சுட்டு கண்களை இறுக மூடிக்கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். 4 விஷயம்தான். எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய முயற்சிகளில் இருந்து நான் தவற மாட்டேன். ஃபஸ்ட்டு முயற்சி. 2வது திங் சுறுசுறுப்பு. தினமும் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் சோர்வடைய மாட்டேன் என்கிற வார்த்தையை மாற்றி சுறுசுறுப்பாக இருப்பேன். எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது, எந்த ஒரு நிலையிலையும் என்னுடைய தன்னம்பிக்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா? எதா இருந்தாலும் செய்ய முடியும். நோ அப்படிங்கிற வார்த்தைகளை விட்டுட்டு எஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை கற்றுக்கோங்க. 4வது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த கற்றுக்கோங்க. அதாவது அன்புங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. இந்த அன்பு இருந்தாலே போதும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ங்கிற ஒரு ரேஷியோவை கையில் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த விஷயங்களை காலையில் 5 மணிக்கு விளக்கேற்றி விட்டு நீங்கள் எந்த தியான நிலையில் உட்காந்து கண்களை நல்லா இருக்க மூடிக்கொண்டு மனதார சொல்லிக்கோங்க, முயற்சி எடுப்பேன், சுறுசுறுப்பாக இருப்பேன், தன்னம்பிக்கையாக செயல்படுவேன், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவேன். இந்த 4 விஷயங்களை யாரொருவர் நன்றாக செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய சக்சஸ் ஆகுங்கிறது நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. டாக்டர் ஸ்ரீரங்கத்து கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள். நன்றி, வணக்கம்.